ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஷாரடா கைவண்ணம். இன்றைக்கி என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது ஃப்ரிட்ஜை திறந்தேன். வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இந்த வெண்டைக்காய் வச்சு இன்றைக்கி ஏதாச்சும் செய்யணுமேனு யோசிக்கும் போது இன்றைக்கி இது ப்ரிப்பேர் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு 4 to 5 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு 9 to 10 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெண்டைக்காவை நல்லா இந்த மாதிரி கழுவிக்கலாம். கழுவிட்டு இது ரொம்ப சிம்பிள் தான், பெரிய மெத்தட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சட்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணீரை விட்டுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு பிறகு கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம். ஸோ இந்த தண்ணி கொதிக்கும் போது எடுத்து வச்ச அந்த வெண்டைக்காவை எடுத்து இந்த தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த வேக வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. வெண்டைக்காய் அபவுட் 1 மினிட் அந்த மாதிரிக்குள்ளே தான் வெந்துடும். ஸோ வெந்துட்டோன்னே அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடலாம். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக என்ன சமைக்கலாம் என்ன சமைக்கலாம் என்ன சமைக்கலாம் யோசித்து தலையே வெடிச்சிடுது ஒரு நேரத்தில். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? சில நேரத்தில் கிச்சன் பக்கத்து போக கூட லேசியாக இருக்கும் எனக்கு. பட் இருந்தாலும் ஃபேமிலி அப்படின்னு இருக்கும்போது we have to cook something. அதில் என்னோடய வீட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் ஃபுட்டு அந்த டிஷ் ரொம்பவே குறைவு நான் குக் பண்ணுறது. சைனீஸ் ஃபுட்டு சியாமீஸ் ஃபுட் தான் ரொம்பவே குக் பண்ணுறது. அதுவும் சிம்பிள், வெரி சிம்பிளான ஃபுட் தான் ஹஸ்பண்ட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ரொம்ப ஆடம்பரமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபுட் அது என்னமோ ஒரு வேளைக்கு தான் சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் அதை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. வேறு ஃபுட்டுக்கு தேடி போயிடுவாங்க. எஸ்பெஷலி சைனீஸ் ஃபுட்டுக்கு தேடி போயிடுவாங்க. இப்படி தான் ஓடிட்டுருக்கு. இப்போ வெண்டைக்காய் நல்லா கூலாக ஆகிருச்சு. இப்போ அந்த மேல் பகுதியும் தண்டு பகுதியும் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2ஆக பிளந்து வச்சுக்கலாம். எல்லா வெண்டைக்காயும் இதே மாதிரி பிளந்து வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு நல்ல பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்லாம் நான் குக் பண்ணோன்னா மத்தியானமும் சரி ராத்திரியும் சரி நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க. பாரபட்சம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து என்ன, நம்மளுக்கு சீசனிங் செய்கிறது தான். இப்போ ஒரு சட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக கருப்பு எள்ளு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சீசனிங்க்கு கருப்பு எள்ளு ரொம்ப சூட்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி பச்சை மிளகாவும் இல்லை சிவப்பு மிளகாயும் எடுத்து இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வாசம் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துகிட்டு தேவைக்கேற்ற தண்ணீர் விட்டுக்கணும். இந்த தண்ணீர் லைக் நம்மளுக்கு அந்த சீசனிங் எவ்வளோ வேணும் டிபெண்ட் ஆன் அஸ். கொஞ்சம் கூட சீசனிங் வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு அளவுக்கு தான் தண்ணீர் விட்டுட்டு பிளாக் பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். நான் இதுக்கு முன்னே இந்த டிஷ் சமைச்சிருக்கேன். இது ஒயிட் பெப்பரை விட பிளாக் பெப்பரோட அந்த ஃப்ளேவர் இந்த வெண்டைக்காவுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் பிளாக் பெப்பர் சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒய்ஸ்டர் சோயா சாஸ் ஆட் பண்ணணும். ஒய்ஸ்டர் அந்த சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எப்போதும் போடுற இடத்துல இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கு. சோயா சாஸ் எப்போது மாதிரி கொஞ்சமாக உப்புக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இந்த சீசனிங் கொஞ்சம் நல்லா கட்டியாக வேணும்னா சோள மாவு எப்போதுமே கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு பார்த்துக்குங்க. இந்த பதம் ஓகேனா இந்த பதத்துலேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சீசனிங்கை வெண்டைக்காய் மேலே ஊற்றிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சுட சுட சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ட்ரை தான் பண்ணி பாருங்களேன் இந்த டிஷ்ஷை. ரொம்ப லோ கேலரி, ஹெல்த்தி. அப்புறம் இன்னொன்று ஆயில் கொஞ்சம் குறைவானது இது. ஸோ அதுவும் கருப்பு எள்ளுவோட எண்ணெய் கேலரி இன்னும் ரொம்ப லோ தான். இன்னும் பெனிஃபிட் ஹெல்த்தி வைஸ் பெனிஃபிட் உடம்பு நல்லா சூடாக்கும். ஸோ அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்.
சாரதா வந்து இன்னொரு டிஷ்ஷில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இதோட விடைபெறுகிறேன். பாய்.